ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா. நேற்று நம்ம இன்ட்ராடேக்காக சில ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டாக்ல ஐடிசி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பிஇஎல், அப்புறம் ட்ரெண்ட், எல்என்டி எல்லாமே பாசிட்டிவாக போயிருந்தது. நிறைய பேர் அதை கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவு நேற்று 24,433ல ஸ்டார்ட் ஆகி 24,624க்கு ரீச் ஆச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா 53,692 ஸ்டார்ட் ஆகி 53,993ல முடிஞ்சுது. ஸோ இது அப்சைட் நல்ல மூவ் இருந்தது. நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் அப்சைடு மூவ் ஆயிருந்தது. சென்செக்ஸ் கூட ஒரு 550லேருந்து 600 பாயிண்ட்ஸ் அப்சைடு போயிருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஆட்டோமொபைல், ஐடி, மெட்டல்ஸ் இந்த மாதிரியான செக்டர்ல நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது தான் இதுக்கான காரணம். மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, Q2 ஜிடிபி டேட்டா ஸ்ட்ராங்கான டேட்டாவை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நேற்று மார்க்கெட் ப்ளஸ்ஸாக இருந்ததுக்கு வாய்ப்பாக இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பாசிட்டிவான மார்க்கெட்டை தான் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்னிங். அதுக்கப்புறமா ஒரு ஆஃப்டர்நூன் 11-12க்கு அப்புறம் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். யுஎஸ் டேரிஃப், அதுக்கப்புறம் எஃப்ஐனுடைய செல்லிங் ப்ரெஷர், இதெல்லாம் மார்க்கெட்டை லைட்டாக டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பனிங்கில் அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இன்னொன்று மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்பலாம். இன்னைக்கு நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணி சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிங்க. ஏபிஎஃப்ஆர்எல், ஆதித்யா பிர்லா ஃபேஷன், அந்த ஸ்டாக் 82ல வாங்கலாம். டார்கெட் 88, ஸ்டாப் லாஸ் 79ல ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், அதுவும் 755ல வாங்கலாம். டார்கெட் 780 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் 740 அந்த ரேஞ்சில் ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் கேபிஐடி டெக்னாலஜிஸ், இதுவும் 1226ல் வாங்கலாம். டார்கெட் 1270ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் 1200 ரேஞ்சில் வச்சுக்கலாம், ஒரு 26 பாயிண்ட் டவுன் சைடாக. அதுக்கப்புறம் அக்ரோ ஸ்டாக், ஏரியஸ் அக்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருக்குது. அதில் 435 அந்த ரேஞ்சில் என்ட்ரு ஆகலாம். அதில் ஒரு 10 பாயிண்ட் 465 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் டெஃபினட்டாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆச்சும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா அது கீழே இறங்கி தான் மேலே ஏறும். ஸோ அதனால் 417 அந்த ரேஞ்சிலெல்லாம் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுவும் ட்ரை பண்ணலாம். 322ல் என்ட்ரு ஆகிட்டு டார்கெட் 345 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 311 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் சேஃபான ஸ்டாப் லாஸாக இருக்கும். கேப்ரியல் இந்தியா, அதுவும் ட்ரை பண்ணலாம். 1229 அந்த ரேஞ்சில் பை பண்ணலாம். டார்கெட் 1313 அந்த ரேஞ்சில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது 4000 ப்ளஸ் ரேஞ்சில் இருக்கிற ஸ்டாக் இல்லையா. அதனால் ஸ்டாப் லாஸ் 4333ல் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல பூமில் இருக்குது. அதனால் ஹீரோ மோட்டோகார்ப், அப்புறம் ஹுண்டாய் இண்டியா, ஐஜிஎல், மாருதி சுஜுக்கி, இதெல்லாமே நீங்கள் இன்னைக்கு வாட்ச் பண்ணலாம். அதில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி ஸ்கேல்பிங் சான்ஸ் கிடைச்சிதுன்னா தாராளமாக ட்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கான இந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை சரியாக கவனித்து வாட்ச் பண்ணி உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ சரியாக ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமான பர்சன்டேஜுக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க.
ஒரு பர்சன்டேஜ் உங்களுடைய கேபிட்டலுக்கு அல்லது 0.5% கிடைச்சா கூட அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அதை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.